ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இந்த பித்திருக்களை பற்றி அடியேன் வாத்தியார் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறச்சே புதுசாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அடியார்கள்லாம் நிறைய வாட்டி கமெண்ட்ஸில் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தர்ப்பணம்லாம் பண்ண தெரியாது, என்ன பண்ணுறது, யார் எங்களை கைட் பண்ணுவா அப்படின்ட்டுலாம் ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்கிறவங்க ரொம்ப நாள் முன்னாடி. அதனால் அவங்க எல்லாருக்குமே எளிமையாக பித்திருக்களோட ஆசி கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறை. அந்த வழிமுறையை உங்களுக்கு குருவர்களால் வாத்தியார் சொன்ன விஷயத்தோ அப்படியே உங்களுக்கு சொல்கிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான தீப வழிபாட்டின் மூலமாக அந்த பித்திருக்களோட ஆசியை பெறலாம். அதற்குரிய ஒரு நாள் வரும்பொழுது அந்த நாளில் அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுவதனால நமக்கு அந்த மாதிரி பித்திருக்களோட ஆசி நிச்சயமாக கிடைக்கும். அப்போது இந்த தீபம் மட்டும் போட்டுட்டு தர்ப்பணம்லாம் பண்ணாமல் இருக்கலாமாப்பான்னா அப்படி கிடையாது. தர்ப்பணம் மஸ்ட்டு. அது தெரியலையேன்ட்டு ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய அடியார்களுக்கு மட்டும்தான் அது. ஆனால் இந்த தீபமும் போட்டுட்டு நம்ம பித்திருக்களோட ஆசியை பெற்றுண்டு கூடுதலாக தர்ப்பணாதி பூஜைகள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டோன்னா இன்னும் அலாதியான சிறப்பு நமக்கு உண்டு குருவர்களால். ஸோ அதுக்கு என்ன அது விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையோட பூசம் திருநக்ஷத்திரம் சேர்ந்து இருக்கணும் இந்த தீப வழிபாட்டுக்கு. அப்போது அந்த நாளில் அமாவாசையும் டச் ஆகிருக்கணும். அந்த செவ்வாய்க்கிழமையில் அமாவாசையும் சேர்ந்துருக்கணும். இப்போது வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 11 செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே பூசம் திருநக்ஷத்திரம் இருக்கும். இரவு ஒரு 1 மணி 1:30 மணிக்கு மேலே அமாவாசையும் சேர்ந்துடும். ஸோ அதனால் நம்ம மாலையில் அருகாமல் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களாக இருப்பின் ரொம்ப உத்தமம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஒரு கோயிலில் சாயந்தரம் அந்த ஒரு 6 மணிக்கு மேலே போயிட்டு நீங்கள் ஒரு 7 வகையான எண்ணெய்கள், அதாவது ஃபஸ்ட்டு பித்தர்களுக்கு பிரீத்தி தரக்கூடியது நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், மருதாணி தைலம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சி இருக்கோ ஒரு நல்ல உத்தமமான இயற்கை எண்ணெய்கள்ன்ட்டு இந்த வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி தைலங்கள் ஒரு 7 வகையான தைலங்களை கொண்டு 7 வகையான திரிகள் கிடச்சா ரொம்ப உத்தமம். அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வாத்தியார் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நிறைய அந்த எருக்கந்திரி, பஞ்சுத்திரி, நார்த்திரி, அந்த மாதிரி நிறைய திரிகள் உண்டு. இலவம்பஞ்சு, அப்புறம் அந்த தக்லி திரின்ட்டு இப்படி இருக்கும். நம்ம முயற்சி பண்ணால் உண்டு. அது எப்படின்ட்டு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 திரியாவது நிச்சயம் முக்கியமாக இருக்கணும் குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி ஒரு 7 வகையான திரிகள் இருந்தால் அந்த மாதிரி 7 வகையான திரிகள் உடைய அந்த திரியை கொண்டு இந்த 7 வகையான தைலத்தை ஒரு பெரிய வட்டிலில் ஊற்றி வைக்கணுமா. குறைஞ்சது ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே இருந்தால் 1 லிட்டராவது இருந்தால் உத்தமந்தான். ஏன்னா அது அந்த நைட்டெல்லாம் எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அமாவாசை அப்போ மிங்கிள் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாம் அந்த ஒரு வட்டிலில் இந்த மாதிரி 7 வகையான தைலத்தை ஊற்றி 7 வகையான திரியை கொண்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அற்புதமான தமிழ் வழி மந்திரங்கள் உண்டுங்க. அதுதான் உங்களுக்கு இப்போது இந்த டிஸ்பிளேயில் வரும். அந்த மந்திரத்தை எவ்வளோ வாட்டி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 7 வாட்டியாவது சொல்லுங்கள் அந்த தீபத்தை பார்த்துண்டு. அதில் என்ன அதில் இருக்கும் பாருங்களேன், இந்த மாதிரி பித்திருக்களோட ஆசியை ஏழை எனக்கு உங்களோட ஆசி வேணும் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு அற்புதமான துதி அது. அதை சொல்கிறது அந்த தீபத்தை இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்வதனால பித்திருக்களோட ஆசி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றாரு. குறிப்பாக அக்னீஸ்வரர் அப்படின்ட்டு சுவாமி எங்கேயாவது இருக்கிறாருன்னா அவரை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பூசம் அமாவாசை இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் வேலையில். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தீப வழிபாட்டின் மூலமாக பித்திருக்களோட ஒரு மிகப்பெரிய அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதில் ஒரு கூடுதலாக ஒரு தகவலையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாகவும் கண்டமேனிக்கு தான் இருக்குது. அதுக்கு கோயில்லையே பார்த்துட்டிங்கன்னா ஏதேதோ வாசனை அது திரவியங்களெல்லாம் கொண்டு வாசனை எண்ணெயெல்லாம் கொண்டு தான் தீபம் எரியுது. அப்படிலாம் இல்லாமல் இயற்கை எண்ணெய்கள் மூலியமாக இந்த தீப ஒளி
நிறைய பேருக்கு தரிசனம் அதை பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இயற்கை எண்ணெய்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு தீப தரிசனம் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புண்ணிய சக்தி நமக்கு வருமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதனால தான் இயற்கை எண்ணெய்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கோயில்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எளிமையான தீப பூஜையின் மூலியமாக, அதுவும் பொதுவாகவே சாதா அமாவாசைனாலே விசேஷம், இது வேறு ஆடி அமாவாசை வேறு, அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஸோ அதனால் பார்த்துங்க, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாவம் நிறைய பேர் பித்திருக்கள்னால் என்னான்ட்டே தெரியாதவங்களாம் கூட இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எதுக்காக துன்பப்படுறோம், அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் நல்லது தானே. வாத்தியார் அதுக்காக தானே இதை நம்ம எல்லாருக்காகவும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நமக்கு மட்டும் கிடைச்ச விஷயமா இதை எடுத்துக்காமல் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுவோம். ஓம்.